Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னா நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ். இதுக்கு கீழே உருவாக்கின ஒரு பாடி தான், ஒரு அட்டானமஸ் பாடி தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் இல்லை அது சம்பந்தமான விஷயங்கள் பத்தின முடிவு எடுக்கக்கூடிய பாடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஏஎன்சி சி மவுண்ட், அஃபான்சே நிக்கிதின் சி மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அஃபான்சே நிக்கிதின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்டுக்காக சி மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்டுக்காக இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டிட்ட நம்ம ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த ஏஎன்சி மவுண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதான் இந்தியன் ஓஷன் தான். இங்கிருந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ்ல கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? ஏஎன்சி மவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட், அதுக்கான அப்ளிகேஷனை வந்து இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜமைக்கால வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 வாஸ் ரிலீஸ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இவங்க இந்தியாவோட இந்த எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயர் 2000 வந்து இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 35.2% இருந்தது. 2022 அப்போ இது 65.7% இருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பிளஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அவங்களும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பிளஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், IHDன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Who is the president elect of Senegal? செனகல்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ யார் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆக போறாங்க, ஐ மீன் பிரசிடென்ட் எலெக்ட் அப்படின்னா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் பதவி ஏற்கல அப்படிங்கிற மாதிரியான மீனிங். ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் எலெக்ட் பசிராவோ டிமோயே ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து பிரசிடென்ட் எலெக்டா வந்திருக்கார். ஓகேவா? ஸோ அடுத்தது, Which of the following city is the billionaire capital of Asia அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹூரூன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா மும்பை தான் வந்து பில்லியனியர் கேபிட்டல் ஆஃப் ஏஷியான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்குறப்ப நியூயார்க்ல வந்து 119 பில்லியனியர்ஸ் இருக்காங்க. லண்டன் எடுத்துக்கிட்டோம்னா லண்டன்ல வந்து 97 பில்லியனியர்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவலில் மும்பை தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க, ஏஷியாவில் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ மும்பையில் வந்து 92 பில்லியனியர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பெய்ஜிங் இருந்திருப்பாங்க. பெய்ஜிங்ல இப்போ எவ்வளோ பில்லியனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 91. இவங்க வந்து 4th பிளேஸ் இன்டர்நேஷனல் லெவலில். ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோமா மும்பை தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதனால தான் பில்லியனியர் கேபிட்டல் ஆஃப் ஏஷியா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா April 2. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.